பிரிட்னி ஏற்கனவே ஏதோ ஒன்றை யோசித்து விட்டாள். உன் பொம்மையின் வீட்டில் என்ன செய்ய போகிறாய்? வாவ், உனக்கு இவ்வளவு ஸ்ட்ராஸ் ஏன் தேவை? கூரையை அலங்கரிக்க இது ஒரு அருமையான யோசனை. இது அற்புதமாக தெரிகிறது. பிரிட்னிக்கு இப்போது ஒரு உண்மையான வானவில் வீடு உள்ளது. மாண்டி என்ன யோசித்தாள்? பார்க்கலாம். மாண்டியின் யோசனை மிகவும் துணிச்சலானது. அவள் நிறைய சங்கிலிகளை கண்டுபிடித்தாள். இப்போது அவள் முழு கூரையையும் சங்கிலிகளால் மூடுகிறாள். அருமை. மேலும் அவள் கூரையின் மேல் மண்டையோட்டுகளை ஒட்ட முடிவு செய்தாள். அது மிகவும் குளிர்ச்சியானது. இது மண்டியின் பாணி என்று சொல்ல வேண்டும். பிரிட்னி இந்த யோசனைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை போலிருக்கிறது. ஜன்னல்களை அலங்கரிப்போம். பிரிட்னி ஒளிரும் வெள்ளை சறுக்குகளுடன் சென்றார். ஆனால் மாண்டி தனித்துவமாக கருப்பாக மாற்ற முடிவு செய்தார். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இப்போது ஜன்னல்கள் முடிந்துவிட்டதால் அறைகளுக்கு செல்லலாம். பிரிட்னிக்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ள பெரிய கண்ணிழல் பலகை உள்ளது. அவர் ஒரு முழு அறையை வானவில் தீமாக மாற்ற முடிவு செய்தார். அது சுவாரஸ்யமா இருக்கிறது. படுக்கையை மிகவும் அருகில் பிடிக்காதீர்கள். தும்ம வாய்ப்பு அதிகம். அது அழகாக இருக்கிறது. சரி, பிரிட்னி அதில் நிறுத்துவதில்லை. ஒரு அறைக்கு மர சாமான்கள், மென்மையான பாய், வசதியான குச்சி நாற்காலி மற்றும் ஒரு மேசை தேவை. வாவ், எல்லாமே மிகவும் மென்மையாக இருக்கிறது. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. மாண்டி என்ன யோசித்தார்? அந்த பயங்கரமான வாவ்வால் உங்களுக்கு ஏன் தேவை? அது உண்மையானது அல்ல என்று நம்புவோம். வாவ், சுவர்கள் வாவ்வால்களால் மூடப்பட்டுள்ளன. உண்மையான குகையைப் போல. மாண்டி தனது கைக்கழல்களை அலங்காரமாக மாற்றினார். அடுத்தது என்ன என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அது பாருங்க, அவள் ஒரு குளிர்ச்சியான கருப்பு சோஃபாவையும் கண்டுபிடித்து விட்டாள். ஒரு தலையுருவ மேசை. இரண்டாம் பகுதியில் ஒரு அலமாரி இருக்கும். ஒரு பாய், மசூஸ், ஒரு விளக்கு. ஏய், நீ கம்பளியோட என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிற? அப்படியா? படம் தொங்க வைக்கும் ஒரு சுவாரஸ்யமான வழி. கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டிய மாண்டி லைஃப் ஹேக். அப்படியா? அரை இரண்டும் மனக்குழப்பமாக இருந்தாலும் அழகாகவே மாறியது. புதன் ஆடம்ஸ் இதை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் பிரிட்னி இதை விரும்பவில்லை. நீங்க இன்னும் என்ன கண்டுபிடிச்சீங்க? ஓ வாவ், இது ஒரு காண்டி மெஷின். உங்க பொம்மை மிகவும் அதிர்ஷ்டசாலி. அனைவரும் வீட்டில் ஒரு காண்டி மெஷின் விரும்புவார்கள். பிரிட்னி அறையில் ஒளி குறைவாக உள்ளது. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? வாவ், ஒரு நியான் ஷைன். உண்மையில் அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. அறை மிகவும் வண்ணமயமாக மாறிவிட்டது. எனிட் உங்கள் அனைத்து முயற்சிகளையும் மற்றும் அந்த மந்திரமான மிட்டாய் இயந்திரத்தையும் நிச்சயமாக பாராட்டுவார். அதைவிட என்ன சிறந்தது இருக்க முடியும்? அருமை. முழு கிண்ணம் எமாண்டியம்ஸ். எனிட், இனிப்பு சாப்பிட நேரம். பெண்களே, முதல் மாடியில் நீங்கள் அற்புதமான வேலை செய்தீர்கள். ஒவ்வொருவரும் உண்மையில் தனித்துவமான ஒரு அறையை உருவாக்கினீர்கள். தொடர்வோம். இந்த முறை நீங்கள் இரண்டாவது மாடியை அலங்கரிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் அங்கே சமையல் அறைகள் அமைக்க முடிவு செய்துள்ளீர்கள் என்று நான் பார்க்கிறேன். அது சுவாரஸ்யமாக உள்ளது. மாண்டிக்கு கருப்பு நிற சமையல் அறை உள்ளது. அது புதன்கிழமையின் பாணிக்கு சரியாக பொருந்துகிறது. ஆமாம், மேலும் தலைகள். அவளுக்கு தன் சொந்த சவப்பெட்டியும் கூட இருக்கிறது. அதை பற்றி பெருமை பேச பலருக்கு வாய்ப்பில்லை. ஆஹா, நிச்சயமாக சமையலறைக்கு ஒரு மேசையும் நாற்காலிகளும் தேவை. அங்கே உணவுக்கான இடம் இருக்க வேண்டும். அவளுக்கு இரத்தத்தின் துளிகள் போல வடிவமைக்கப்பட்ட நாப்கின்களும் உள்ளன. மேண்டி மேசையை அழகாக அமைத்துள்ளார். அவள் சுவரில் ஒரு பாண்டுலம் கடிகாரத்தை தொங்க வைக்க முடிவு செய்தார். இன்னும் சில விவரங்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. இப்போது நாங்கள் புதன்கிழமையின் சமையலறையை காட்டுகிறோம். நாம் யாருக்காக காத்திருக்கிறோம்? அந்த பயங்கரமான வாவ்வால் இங்கே என்ன செய்கிறது? ஓ, அது புதன்கிழமையின் நண்பர் என்று தெரிகிறது. அதுவும் அருமை. டிராகுலோரா அவளை சந்திக்க வந்தார். இப்போது அவர்கள் பெண்கள் கூட்டமாக புதிய இரத்தம் பற்றி பேசுகிறார்கள். அருமை. பிரிட்னி என்ன செய்தார் என்று பார்க்கலாம்.
பிரிட்னியின் சமையலறை மிகவும் அழகாக உள்ளது. அசல் சமையலறை மிகவும் சலிப்பானதாக இருந்தது என்று நினைத்ததால் அவர் மேலும் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒன்றை கண்டுபிடித்தார். ஆனால் உங்களுக்கு மார்க்குகள் ஏன் தேவை? Brighter Hanabier or Sealil World War II Pray. அது உண்மையில் ஒரு வேடிக்கையான யோசனை. இப்போது இது மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறது. நிறங்கள் சரியாக பொருந்துகின்றன. அருமை. அதை உடனே நிறுவுவோம். Outing the car session started. My worries are for Yanidin Paniela Kirasi Gani Suvaroti. மயசரைக்கு கிரேடி அத்தியாவசிய பொருட்களும் தேவை. பாத்திரங்கள், ஒரு மேசை, நாற்காலிகள், வெஜி சேர்க்கை மாஸ்டர்கள், பிரீவ். என்னின் பூனைக்காக பூனை உணவும் இருக்கிறது. ஆஹா, அவன் மிகவும் அழகாக இருக்கிறான். பிரிட்டனி முடிவு செய்தார், சமையலறைக்கு ஒரு ஸ்பீக்கர் தேவை. பெண்கள் சமையலறையிலேயே பார்ட்டி நடத்த திட்டமிட்டுள்ளனர். அது மிகவும் கூலு. ஆனால் மாண்டி இப்படி சத்தமான அண்டை வீட்டாரை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் எனிட் கவலைப்படவில்லை. அவள் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாள். 2வது மாடி முடிந்து விட்டதால் 3வது மாடிக்கு போகலாம். இப்போ என்ன செய்ய போகிறீர்கள் பெண்களே? பிரிட்டனி, கவனமாக இரு. ஒரு பயங்கரமான சிலந்தி உன்னிடம் பறக்கிறது. அது பயங்கரமாக இருக்கிறது. பிரிட்டனி, அமைதியாக இரு. அது வெறும் பொம்மைதான். நீ மிகவும் பயந்து விட்டாய். மாண்டி, 3வது மாடியில் நீ என்ன செய்ய போகிறாய்? சிலந்தி தவிர மாண்டியிடம் சில வலைப்பின்னல்களும் உள்ளன. அவை அறைக்கு அற்புதமான திரைகளாக இருக்கும். ஓ, என்ன அற்புதமான பாய்! எனக்கும் இது போன்ற ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும். பிரிட்னி, நீ ஏதேனும் யோசிச்சிட்டியா? ஆம், நிச்சயமாக. அவளுக்கு ஏற்கனவே சில வானவில் யோசனைகள் உள்ளன. Now get a bird for you. தரையில் ஒரு ரைன்ஸ்டோன் பாய் இருக்கு. இது அழகாக இருக்கிறது. 2 இருந்தாலும். மாண்டி உன் சில யோசனைகளை திருட வந்தாளா? வா, அவளை விரட்டிவிடு. அவள் ஒற்றிக்கொள்ளாமல். அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது பிரிட்னி, மேலும் மிகவும் தனித்துவமானது. ஓப்ஸ், மாண்டி, உன் புருவம் அது காகிதத்தில் சிக்கிக் கொண்டது. விரைவாக அதை திரும்ப வையுங்கள், இல்லையெனில் ஒரு புருவத்துடன் நீங்கள் மிகவும் விசித்திரமாக தோன்றுவீர்கள். சரி, இப்போது அது சரியானது. நீங்கள் இருவரும் வாதம் செய்ய தொடங்குவதற்கு முன் அறைகளுக்கு திரும்புவோம். பிரிட்னி, சுவர்களுக்காக என்ன யோசித்தாய்? ஓ வாவ், இந்த வால்பேப்பரை மண்டியின் முகத்தில் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இப்போது பிரிட்னி அதை சுவர்களில் ஒட்ட முடிவு செய்தாள். அருமையான யோசனை. இது இங்கே மிகவும் அழகாக இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு அலமாரி மற்றும் தனிப்பட்ட படுக்கை தேவை. பிரிட்னி கூட வண்ணமயமான படுக்கை உபகரணங்கள் மற்றும் பொம்மை மேக்கப் செய்யக்கூடிய தனிப்பட்ட மேக்கப் மேசையையும் கண்டுபிடித்தார். அறையை பார்க்கட்டும். அவள் கண்டிப்பாக அதை சரிபார்க்க வேண்டும். அது அருமை. அவள் அதை விரும்புகிறாள் என்று நினைக்கிறேன். இப்போ மாண்டிக்கு செல்லலாம். பிரிட்டனி ஏற்கனவே முடித்து விட்டார். ஆனால் மாண்டி அதை விரும்பவில்லை. அதனால் நீ என்ன செய்ய போகிறாய்? அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ வாவ், என்ன ஒரு குளிர் படுக்கை சந்திரனுடன். வெவ்வேறு பொருட்களுக்கு கூட தட்டிகள் உள்ளன. கூடுதல் விளக்குகள் எப்படி? வாவ், அந்த விளக்கு எனக்கு மிகவும் பிடித்தது. அது 10 புள்ளிகள். நான் புதன்கிழமையும் வயலின் வாசிக்கிறாள் என்று கூட தெரியாது. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. வாருங்கள், வென்ஸ்டே, எங்களுக்கு ஏதாவது வாசிக்கவும். எப்படி இருக்கும்? ஒரு பாரம்பரிய இசை. வாவ், அது அற்புதமாக கேட்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்கள் தங்கள் பொம்மை வீடுகளை முடித்து விட்டனர். அவை நம்ப முடியாத அளவுக்கு அழகாக மாறியுள்ளன என்று நான் சொல்ல வேண்டும். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் வேறுபட்டவை. ஒவ்வொரு பொம்மைக்கும் அவளுடைய சொந்த முன்புறம் கூட இருக்கிறது. We're sorting your run to Brownie. And Langry to Freer is Carol the Lamb Mother Quirker Rang.
நீங்கள் சேர்ந்து விளையாடலாமா? சரி, அது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். எனக்கு நம்பிக்கை. பொம்மைகளை ஒன்றின் பக்கத்தில் ஒன்று வைக்க ஆரம்பிப்போம். உண்மையான பிக்னிக் நடத்தலாமா? இருக்கட்டும். அது எவ்வளவு அருமை. இப்பொழுது இது ரொம் வேடிக்கையா இருக்கிறது. மற்றும் பொம்மைகள் கூட நண்பர்களாக ஆனார்கள். உங்கள் பொம்மைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் ஒரு வீடு அவர்களுக்கு போதவில்லை போலிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே வாதம் செய்ய தொடங்கியுள்ளனர். இது நன்றாக முடிவதில்லை. ஓ இல்லை, வீடு இடிந்து விழுந்து விட்டது. இப்போது அவர்கள் தங்களுக்கே வீடுகளை கட்ட வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, அடுத்தது என்ன நடக்குது என்று பார்ப்போம். நாம் தொடங்கலாமா? ஆர்சி பிரின்சம்சங்களின் பொருட்களை தயார் செய்து வைத்துள்ளனர். போகலாம். பிரிட்னி சுவர் ஒன்றை மற்றொன்றுடன் சூடான பசை துப்பாக்கியால் ஒட்ட ஆரம்பிக்கிறார். இது ஒரு வீட்டை கட்டுவதற்கான எளிய வழி. சில நிமிடங்களில் முடிந்துவிடும். அருமை. மாண்டி என்ன செய்கிறாள்? வாவ், மாண்டியின் வீடு ஏற்கனவே முடிந்துவிட்டது. அது நல்லது. ஆனால் ஜன்னல்கள் இல்லாமல் ஒரு வீடு என்ன? அது சாத்தியமில்லை. ஆனால் பிரிட்னி பின்னடைவு அடைவதில்லை. அவளும் ஒரு ஜன்னலை வெட்டுகிறாள். மாண்டி அதை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. பிரிட்னி, கவனமாக இரு. மாண்டி உன்னை நீர்த்துப்பாக்கியால் சுடப்போகிறார். மாண்டி ஏற்கனவே பிரிட்னியின் மேக்கப்பை கொஞ்சம் கெடுத்து விட்டான். ஆனால் பெண்களே, வீடுகளுக்கு திரும்புவோம். பிரிட்னி தனது வீட்டை மேக்கப் பயன்படுத்தி வரைய முடிவு செய்துள்ளார். எவ்வளவு நிறைய இளஞ்சிவப்பு நிறங்கள். அவள் எதை தேர்ந்தெடுப்பாள்? சரி, முடிவு செய்யப்பட்டது. வீட்டை வண்ணம் பூச ஆரம்பிக்கலாம். I say, some men. சரி, இது கொஞ்சம் நேரமாகும். பிரிட்னி பிஸியாக இருக்கும்போது மாண்டி என்ன தேர்வு செய்தார் அப்படின்றத பார்ப்போம். அவள் ஒரு சிறந்த முறையை தேர்ந்தெடுத்தாள். மாண்டி தனது வீட்டை ரோலர் மற்றும் பச்சை வண்ணத்துடன் பூசுகிறாள். அது ஒரு சிறந்த யோசனை. வீடு மந்திரவாதி மாண்டி போலவே பச்சையாக இருக்கு. 2 வீடுகளும் ஏற்கனவே வண்ணம் பூசப்பட்டு விட்டன. அதுவே அருமை. அடுத்தது என்ன? பிரிட்னி முதலில் பெயிண்டிங் செய்ய தொடங்கினாள். ஆனால் பெண்கள் இருவரும் ஒரே நேரத்தில் முடித்துவிட்டனர். பிரிட்னி, நீ கூரை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இளஞ்சிவப்பு கம்பளம் முழுமையாக பார்பி பாணியில் உள்ளது. மாண்டி இன்னும் சுவாரஸ்யமான ஒன்றை கொண்டு வந்தார். அவரது கூரை பச்சை ஐவி கொடிகளால் மூடப்படும். அது அருமையாக இருக்கிறது. உங்கள் ஜன்னல்களுக்கு நிச்சயமாக சட்டங்கள் இல்லை. அவற்றை சேர்த்து வீடுகளை இன்னும் அழகாக மாற்றுங்கள். பிரிட்னி ஒரு இளஞ்சிவப்பு காலனியை தேர்ந்தெடுத்தார். மாண்டி ஒரு சூனியக்காரியின் தொப்பியை தேர்ந்தெடுத்தார். சேர்ந்து அலங்கரிக்க தொடங்குவோம். மாண்டி தனது வீட்டிற்கு என்ன செய்வார் என்று எனக்கு ஆச்சரியம். பார்ப்போம். ஓ, அவள் ஒரு குளிர்ச்சியான பச்சை கம்பளத்தை தேர்ந்தெடுத்தாள். அந்த அற்புதமான பச்சை கைகள் மேசையை எங்கே கண்டுபிடித்தாய்? மாண்டி தனது சூனியக்காரிக்கு உண்மையான ஒரு வாழும் அறையை உருவாக்க முடிவு செய்தது போல. வாவ், அவளுக்கு அறையில் ஒரு உண்மையான மரம் கூட இருக்கிறது. ஒரு சிறிய சூனியக்காரியின் வீட்டில் என்ன கிடைக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். மேசை காலியாகவே இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. மாண்டி ஏற்கனவே அறிந்திருக்கிறார். உட்காரும் அறை மேசையில் என்ன இருக்க வேண்டும் என்று. ஒரு சூனியக்காரியின் தொப்பி. சரியானது. சூனியக்காரி அறையை விரும்புகிறாளா என்று பார்ப்போம். அவள் பச்சை சுவர்களை நிச்சயமாக பாராட்டுகிறாள். ஆனால் சில படங்கள் தேவைப்படுமா? உங்கள் சொந்த பிரதிபலிப்பை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மாண்டி மற்றும் சூனியக்காரி அறையை கண்ணாடிகளால் அலங்கரிக்க முடிவு செய்தனர். நீ என்ன நினைக்கிறாய்? மாண்டி, நீ அற்புதமான வேலை செய்தாய் என்று நினைக்கிறேன். உன் சூனியக்காரி முதல் மாடியை பிரிட்னி என்ன கண்டுபிடிச்சார் என்று பார்ப்போம். இப்போது அவள் எங்களுக்கு பார்பிக்கு சரியான அறையை உருவாக்கும் மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறாள். முதலில் பிரிட்னி படுக்கை மாடுகளை தொங்கவிட்டு ஒரு இளஞ்சிவப்பு குச்சி நாற்காலி, ஒரு அலமாரி மற்றும் ஒரு மேசையை சேர்க்கிறாள். அவள் மேசையில் மலர்களை வைக்கிறாள். இன்னும் கொஞ்சம் காலியாகவே இருக்கிறது. வேறு யாருக்காவது யோசனைகள் உள்ளதா? சரி, ஒரு டிவி தான் இங்கே குறைவாக இருக்கிறது. பார்பி தனது பிடித்த நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்க்க ஏதாவது இடம் தேவை. பார்பிக்கு அவளது அறையை காட்டலாமா? அவள் என்ன சொல்வாள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அவளுக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது போல.
முதல் மாடிகள் முடிந்து விட்டதால் அடுத்ததுக்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் நிறைய வேலை இருக்கிறது. மாண்டி, நீ என்ன கண்டுபிடிச்ச? ஓ, உன் கண்களில் அந்த மின்மினி பார்க்கிறேன். உனக்கு புல் ஏன் தேவை? வாவ்! மாண்டி தனது பொம்மைக்காக ஒரு முன் தோட்டம் செய்யும் யோசனையை பெற்றார். அது சுவாரஸ்யமாக உள்ளது. பிரிட்னிக்காக கூட இடம் இருக்கிறது. மேலும் அவள் ஏற்கனவே என்ன செய்ய போகிறாள் என்று தெரியும். ஆனால் மண்டியிடம் திரும்புவோம். அவளது சூனியக்காரி ஒரு சைக்கிளில் சவாரி செய்கிறாள். அது அற்புதம். சரி, இன்னும் என்ன? மந்திரவாதியின் முன்பகுதியில் ஒரு குளம் இருக்கும். அங்கே ஒரு பெஞ்சும் அழகான விளக்கும் கூட இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளில் புஸ்தகம் படிக்க இத்தனை வசதியான இடம் இருப்பது குயிதானுக்கு மிகவும் பிடிக்கும். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதுவரை உங்களுக்கு எப்படி பிடிக்குது சிறிய சூனியக்காரி? அது பிரிட்னி என்ன பண்ணிருக்கிறாள் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அவள் நிச்சயமாக அவளது நேரத்தை எடுத்துக்கொண்டாள். மேலும் அவளுக்கு பைகள் இருக்கின்றன. பிரிட்னியின் பார்பி குளியல் விருந்துகளை நடத்தப் போகிறாள் போல் இருக்கிறது. ஏனெனில் பிரிட்னி ஏற்கனவே ஒரு குளத்தை அமைத்து விட்டாள். தீரிங்கிறது எப்படியும் கண்டுபிடிச்சிட்டால் அப்படின்னு நான் நம்புறேன். குளம் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளது. மீதமுள்ளது சில லவுஞ்ச் நாற்காலிகளை வைக்கவும், சிறிது பொழுதுபோக்கை சேர்க்கவும், இசையை இயக்கவும். நான் ஒருவரையும் உடுப்புடன் குளக்கூட்டத்திற்கு வருவதை கண்டதில்லை. பார்பி உடனே ஒரு நீச்சல் உடையில் மாற வேண்டும். அப்படியெனில் பார்ட்டியை தொடங்குவோம். ஆனால் அன்பார்கள் எல்லாம் எங்க? அவர்கள் பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டனர். அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே பார்ட்டி தொடர்கிறது. கென் இங்கே இருக்கிறார் மற்றும் பார்பியின் நெருங்கிய தோழி கோட்னி கூட இருக்கிறார். அது அருமை. கென் குளம் விருந்துக்கு தயாராக இருக்கிறார். பார்பியிடம் விரைவாக செல்லுங்கள். குளத்திற்கு செல்ல நேரம். சில நடிகளும் இங்கே இருக்கிறார்கள். சற்று விருந்து பாடு தொடங்கலாம். அற்புதமான முன்புறங்களை உருவாக்கினார்கள். பிரிட்னி கூட காக்டெயில்களை விருந்துக்கு தயாரித்தார். இப்ப இது இன்னும் அதிகமாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓ, கிராமி ஸ்டார்ட் அலர்ட்டிங் ஷோ ஆர் மியாஸ் எதோ ஸ்ட்ரைக்கிங் போல இருக்குது. நான் மாண்டி தி ஸ்டிமாஷன் ஆஃபர்ஸ் இல்ல. உங்கள் இரண்டாவது மாடிகளை அலங்கரிக்க நேரம். அப்படின்னு சமயத்தாம்சி என்ன யோசிச்சீங்க? பிரிட்னி செக்கவே இண்டிபெண்டன்ட் பண்ண வெடிஞ்சு மாடே. பார்ஸ் இஸ் வெரி வடிவனை இஸ் பெஸ்ட். ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுவையான ஈன்ஸ்லே சமைக்க தன் சொந்த சமையலறை தேவை. சரி, அவ டு சேஞ்ச் டுடே. எல்லாமே பிங்க் நிறத்துல இருக்கு. கண்டிப்பா. பிரிட்னி ஏற்கனவே உணவையும் பல்வேறு சமையலறை கருவிகளையும் சுற்றி வைக்கிறார். Make your party wear, pitching your team out creature bring. அங்கு பார்பி சாப்பிட ஒரு மேசையும் இருக்கிறது. வாவ், அவளுக்கு தனிப்பட்ட டோஸ்டர் இருக்கிறது. நம்ப முடியவில்லை. பிரிட்னி பார்பிக்கு நல்ல பராமரிப்பு செய்து காலை உணவிற்கு அவளுக்கு டாஸ்ட் செய்தாள். அந்த டோஸ்டர் ஜாம் மட்டும்தான் குறைவாக இருக்கிறது. ஓ வாவ், அதை கேட்கிறீர்களா? இது காலை உணவு நேரம். பார்பி, சமையலறைக்கு செல்லுங்கள். அங்கு உங்களுக்காக ஒரு சுவையான காலை உணவு காத்திருக்கிறது. வாவ், அது பாருங்கள், அவளுக்கு ஒரு சிறிய கத்தி கூட இருக்கிறது. அது மிகவும் சுவையாக தெரிகிறது. நான் எங்கே சில பொம்மை உணவை சுவைக்கலாம்? எனக்கு பிரச்சனை இல்லை. வா பார்பி, உன் காலை உணவை அனுபவிக்க. பிரிட்னி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மாண்டி நேரத்தை வீணாக்கவில்லை. அவள் உண்மையில் ஒரு சமையலறையும் செய்தாள். ஆனால் அவளது மந்திரவாதி பாணியில். நாம் அருகில் சென்று பார்ப்போமா? அவள் தன்னுக்கே ஒரு சூனியக்காரி ஸ்மூத்தி செய்தாள். அது ருசியாக இருக்கிறது. அவள் அதை ஒரு மந்திர கலவையுடன் கலந்து தவறுதலாக தவளை ஆகிவிடவில்லை என்று நம்புகிறேன்.
இப்போது இறுதி மாடியை உருவாக்க நேரம் வந்துவிட்டது. அந்த பாஃப்ட ஸ்கல்ஸ் பொனங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள். கண்டுபிடிப்போம். பெண்கள் மென்மையான கம்பளங்களுடன் தொடங்க முடிவு செய்தனர். மாண்டி 3வது மாடி சூனியக்காரியின் படுக்கை அறைக்கு சிறந்ததாக இருக்கும் என்று நினைத்தாள். பிரிட்னி என்ற பார்பிக்கு தூங்க ஒரு இடம் தேவை என்பதை அது பிங்க் சென்டர் ஃபார் சிஸ்டர் லைன்ஸ் நோ. ஆண்டி பழி வாங்க தயாராக இருக்கிறான். அவள் ஒரு டுரமியன் மெக்ரி ஒரு அலமாரி அச்சீம்பர்மேன். வாவ், இந்த சூனியக்காரி எலுஸ்து பாத்துங்க ஸ்டேஷன் வச்சிருக்கிறான் பாருங்க. அனைத்து வகையான அணிகலன்களும் மேலும் ஒரு போஸ்டரும் கூட. நல்லது. ஆனால் பார்பியின் அலமாரி இன்னும் பெரியது. А столько одежды и аксессуаров. Кажется, их хватит, чтобы менять наряды каждый час. அவளுக்கு தன்னுடைய சொந்த ரன்வே கூட இருக்கிறது. அது மிகவும் குளிர்ச்சியானது. அதற்கு பார்பி என்ன சொல்வாள்? வாங்க, எங்களுக்கு ஒரு ஃபேஷன் ஷோ கொடுங்க. வாவ், எவ்வளவு உடைகள்! பார்பி, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். மாண்டி மற்றும் சூனியக்காரி எப்படி பழி வாங்குவார்கள்? Sartsurdin Chan Ratrin Kringi Karadir Sangus. வாங்க, எழுந்து நடனமாடுங்கள். வாவ், அந்த அழகான நடன அசைவுகளை பாருங்கள். Alla Brittany, Gwen Grande. Wizal ma arziv spraribasane and Brittany keep den boas was started down will see alikile. I'ls Mandy and the Korean for ne. Mosawan or Brady Pharisee கொண்டு செல்றேன். பிரிட்னி ஒரு சூனியக்காரியின் இதயத்தை எவ்வாறு உருக செய்வது என்பதை நன்றாகவே அறிவாள். மாண்டி என்ன சொல்கிறாள் என்பதை பார்ப்போம். அது சரியானது. இப்போது சூனியக்காரியும் பார்பியும் சிறந்த நண்பர்கள், மண்டி மற்றும் பிரிட்னி போல. அது அற்புதம். இங்கே நிக்கோல் அனஸ் பிரிட்னி. வாவ், அந்த பார்வைகளை பாருங்க. நம்மால் ஒரு அற்புதமான போராட்டத்தை எதிர்பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன். பிரிட்னி தனது பார்வி வீட்டை கூரையிலிருந்து அலங்கரிக்க தொடங்க முடிவு செய்தார். அந்த அழகான நிறத்தை பாருங்கள். Nicole பின்தங்கவில்லை. Still sound is our tower. Zermise Abbas Megru stylish. Squirtle already error and Frangener. அது நிச்சயமாக வேலை செய்யாது. ஓ நிக்கோல், கவனமாக இரு. நீ பிரிட்டனியை மோதிவிட்டாய். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கவில்லை. கடுமையான பழிவாங்கலுக்கு தயாராக இரு. ஆம், வாழைப்பழத்தோலால் முகத்தில் அடிபடுவது மகிழ்ச்சி அளிக்காது. இப்போது நமக்கு தேவை அதுதான். அற்புதமான பூக்கள். ஆனால் நாங்கள் ஆர்வமாக இருப்பது காகிதத்தில்தான். இது பொம்மை வீட்டு சுவரொட்டிக்கு பொருத்தமாக இருக்கிறது. இதை கொஞ்சம் சமமாக்கினால் ஒட்ட தயாராக இருக்கும். இதை போல. சரி, போய் அருமையா இருக்கு. நிறமும் ரொம்ப அழகா இருக்கு. வை, இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். So, it died Breakma's range to எடுக்கும். Yaro, your server to returning to cap. ஆமாம், இது மிகவும் அழகாக தெரிகிறது. ஆனால் இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, நிக்கோல் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். அருமையான ஒரு வித்தியாசமான தொகுப்பு. அவள் இதை என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, பார்க்கலாம். ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. நிக்கோல் ஒரு மார்க்கர் மற்றும் பாப்சிகல் குச்சி பயன்படுத்தி ஒரு லேமினேட் தரையை உருவாக்கினார். இன்னும் முடிக்கவில்லை. அந்த ஸ்பாஞ்சுடன் என்ன செய்ய திட்டமிட்டுள்ளார்? சரி, அவள் ஸ்பாஞ்சில் க்ளூ வைக்கிறாள் மற்றும் அதற்கு மற்றொன்றை ஒட்டுகிறாள். பின்னர் பல ஸ்பாஞ்சுகளை ஒன்றாக ஒட்டுகிறாள். அந்த சோஃபாவை பாருங்கள். அந்த வகையான படைப்பாற்றலை பிரிட்னி பாராட்டவில்லை போல. ஆனால் நிக்கோலை இப்போது நிறுத்த முடியாது. அவளின் கைவினை நிபுணர் விழித்தெழுந்துள்ளார். அடுத்ததாக அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். அவள் இந்த சிறிய பெட்டியை செய்தாள். ஆனால் இது எதற்காக என்பது இன்னும் தெளிவாக இல்லை. சரி, பார்ப்போம். ஆஹா, அருமை. நான் சரியாக ஊகித்தேன். இது இப்போது ஒரு அலமாரி. முற்றிலும் எதிர்பாராதது. சரி, அடுத்தது என்ன? அட, நிறமுள்ள காகிதத்தால் ஒரு பாய் தயாரிக்கப்படுகிறது போல தெரிகிறது. ஆஹா, மேலும் சில மரச்சாமான்கள் வருவது போல தெரிகிறது. அப்படியே நீங்கள் அதை ஊகித்திருக்கலாம். மேசைக்கு 4 கால்கள் ஸ்ட்ராஸ் மூலம் செய்யப்பட்டு மேசையின் மேல் பகுதி ஒரு மூடியிலிருந்து. இது மிகவும் வலுவான யோசனை. நான் சொல்ல வேண்டும். சார்,
விட்ட ஓவியத்தை அலங்கரிக்க விரும்புகிறார். மற்றும் பார்பி ஒரு பத்திரிகை அட்டைப்படத்தில் இருப்பது போல போஸ் கொடுக்கிறாள். அட, முடிவை மதிப்பீடு செய்ய கடினமாக இருக்கிறது, ஆனால் அது மோசமாக இல்லை. இப்போது படத்திற்கு ஒரு சட்டம் தேவை. பழைய பாப்சிகள் குச்சிகள் இங்கே உதவும். சரியான தேர்வு. பார்பி தனது முதல் அறையை விரும்புகிறாள் போல இருக்கிறது. நிக்கோல் செய்த வேலைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆனா பிரிட்டனி மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க எப்படின்னு தெரியல. அவளை நிச்சயமா இதை விட சிறப்பா பண்ண முடியும் அப்படின்னு நம்புறான். பிரிட்னி ஒரு வேலைக்காரிட்ட உதவி தேவை. அவளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெளிவா விளக்கணும். ஓ, என்ன அழகான பெட்டி, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆச்சரியமா இருக்குது. சரி, பார்ப்போம். வாவ், இது நகனே. மேலும் பாக்கெட் மிகவும் விசித்திரமாக உள்ளது. பிரிட்டனியின் உள்ளே உள்ள கலைஞர் விழித்திருக்கிறார் போல. என்ன அழகான நிறம். அவள் என்ன வரைய போகிறாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. பிரிட்டனி தன்னால் பெருமைப்படுகிறாள். மேலும் அவளுக்கு ஏற்கனவே ஒரு புதிய யோசனை உள்ளது. மீண்டும் அவளுக்கு வேலைக்காரிடம் இருந்து உதவி தேவை. அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவளும் தன் பணியாளர்களிடம் கோரிக்கைகள் நிறைந்தவளும் ஆவாள். ஆனால் அவளின் உதவியின்றி எதையும் செய்ய முடியாது. சரி, அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஓ, என்ன பெரிய பெட்டி. உள்ளே எதுவாக இருந்தாலும் அது வீட்டுக்குள் பொருந்தாது. யோசிக்ஸா யூசரி கொம்ஷன். அது என்ன என்பது இன்னும் தெளிவாக இல்லை. அந்த பெட்டியின் புகைப்படம் உங்களுக்கு எப்படி உதவும்? நம்ப முடியவில்லை. நீங்கள் அதை செய்ய முடியுமா? வாவ், சரியானது. இப்போது அளவு சரியாக இருக்கிறது. மிகவும் அழகான நெருப்பு இடம். இது முழுமையாக செழுமையானதாக தெரிகிறது. அது உண்மையில் ஒரு செழுமையான தொகுப்பு. ஒரு கரடி பாய், மிகவும் விலை உயர்ந்த நாற்காலி, உயர்ந்த வாழ்க்கைக்கு எல்லாம். பார்பி அதை விரும்புகிறாள் போல. அவள் கூட தனது புதிய அறையில் ஒரு செல்ஃபி எடுக்க முடிவு செய்தாள். ஆனா பிரிட்னி வச்சிருக்கும் அந்த விசித்திரமான சாதனம் என்ன? வாவ், அது ஒரு மினி பிரிண்டர். நீங்க புகைப்படங்களை எடுத்து உடனே அச்சிடலாம். பிரிட்னிக்கு அந்த புகைப்படம் மிகவும் பிடிச்சது. அதனால் அதை ஒரு ஃப்ரேமில் வச்சு பார்பிக்காக சுவரில் தொங்க வைத்தார். ஆமாம், அது சரி. இது அருமையாக தெரிகிறது. அறை முடிந்து விட்டது. முடிவு மிகவும் திருப்திகரமாக உள்ளது. எல்லாமே ஸ்டைலிஷ் மற்றும் அழகாக மாறிவிட்டது. அன்பான பார்பிக்காக. சுவாரஸ்யமாக, இப்போது அவளுக்கு தனிப்பட்ட ஊழியர்களும் உள்ளனர். வாவ், அதை பாருங்கள். சிறிய சாக்லேட், ஸ்ட்ராபெர்ரி கல் மற்றும் குடிக்க ஏதோ சுவையானது. இப்போது மற்ற அறைகளுடன் என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பார்பி என்ன விரும்புவாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Mini Erigri Gear and Stuncher Labor Arakander Introduction. முதல் விருந்தினர் வந்துவிட்டார். அவரது நண்பர் கென் வந்தார். ஆனால் ஏதோ அவரை கவலைப்படுத்துகிறது. இடம் மிகவும் காலியாக உள்ளது. உண்மையான நற்பண்புடையவர் போல அவர் தனது நண்பருக்கு அடுத்த அறையை அலங்கரிக்க உதவ முடிவு செய்தார். அது மிகவும் பாராட்டத்தக்கது. அவர் உடனே வேலைக்கு இறங்கினார். மிக அழகான சுவரொட்டி. பிங்க் மற்றும் தங்கம் அழகாக இருக்கிறது. ஓ, அதை பாருங்கள். அவன் ஒரு சிங்க் கூட பொருத்துகிறான். பல திறமைகள் கொண்டவர் என்று சொல்ல வேண்டும். செல்லும் வழியிலேயே வசதியை உருவாக்குகிறார். கண்ணாடியையும் மறக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களுக்கு தகுந்த தட்டிகள். அடோ, இப்போது முற்றிலும் அடையாளம் தெரியாததாக உள்ளது. அங்கு ஒரு கழிப்பறை, விளக்குகள் மற்றும் ஒரு பெரிய குளியல் தொட்டி உள்ளது. உடனே தெரியும், வீட்டில் ஒரு உண்மையான ஆண் இருக்கிறார். பிரிட்னி இந்த உதவியாளர் சரியான நேரத்தில் வந்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார். மேலும் அவர் ஏற்கனவே வேறு ஏதோ ஒன்றை யோசித்து விட்டார். ஓ, சரி, நீங்கள் அதை ஊகித்திருக்கலாம். அவர் முழு குளியலறையை பணத்தால் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் என்ன சொல்கிறேன் என்று புரிந்தால் அது முற்றிலும் அவரது பாணி. எங்களுக்கு இனி பையில் தேவையில்லை. சரி. ஏமா, இது மிகவும் பிரமிப்பாக தெரிகிறது. கேன் அந்த செயலை மதித்தார். ஆனால் அவர் செல்ல நேரமாகிவிட்டது. அவர் தனது உதவிக்காக சிறிய தொகையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். பை பை கேன். சரி, இப்போ அந்த சிறிய நம்பருக்கு ஒரு ஆடம்பரமான குளியறை உள்ளது. அவளுக்கு புதிய மேக் ஓவர் பிடிக்குமா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அதை சோதிக்க நேரம். ஓ பார்பி, நீ அழகாக இருக்கிறாய். மற்றும் பிரிட்னி அழகா இருக்கிறார். நிக்கோலுக்கும் குளியலறைக்காக ஏதாவது யோசிக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு பணமே இல்லை. அவளிடம் நிறைய வண்ண காகிதங்கள் உள்ளன. நீங்கள் காகிதத்திலிருந்து எதையும் வெட்டலாம். நிக்கோல் என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். அது உண்மையில் அழகாகவே தெரிகிறது. நிறம் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இப்போது சுவர்களுக்கு சில அலங்காரம் தேவை.
இந்த சிறிய புஷ்பின்கள் அதற்காக சரியானவை. வாவ், ஒவ்வொரு சிறிய புஷ்பினுடனும் இது மேலும் மேலும் அழகாக தெரிகிறது. நிக்கோல் முடிவில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உட்கார்ந்திருக்க நேரம் இல்லை. அவள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். இப்போது அவள் பருத்தி பயன்படுத்த போகிறாள். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதற்கு முன் அதை பார்த்ததில்லை. பாய்மரத்தின் பதிலாக பருத்தி, அது மிகவும் தனித்துவமானது. சரி, இப்போது அவள் மாடலிங் களிமண் கொண்டு என்ன செய்ய போகிறாள் என்று எனக்கு ஆவலாக இருக்கிறது. அது ரொம்ப புத்திசாலித்தனமானது. நான் நினைக்கிறேன் இதுதானே செய்யும் பிளம்பிங். மற்றும் அது உண்மையில் அழகாக மாறியது. அது உள்ளகத்தோட சரியாக பொருந்துகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சவரை நிக்கோல் சிறப்பாக செய்தார். ஆனால் எனக்கு தோன்றுகிறது சாப்பிட நேரமாகிவிட்டது. அதிர்ஷ்டவசமாக அவளிடம் இன்னும் கொஞ்சம் கார்ன் பிளாக்ஸ் உள்ளது. Atchangers by Bradiris. Decor cereal petty a tree conjures figured up rest. ஆனால் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் ஏன்? வாவ், அது எதிர்பாராதது. அது உண்மையில் அழகாக மாறியது. தினசரி பொருட்களிலிருந்து பல பயனுள்ள மற்றும் ஸ்டைலிஷ் விஷயங்களை உருவாக்கலாம் என்று தெரிய வந்தது. ஆனால் இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. மற்றும் கம்பியில் மணிகளை சேர்த்தால் அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். சரி, இப்போது நாம் போகிறோம். குளியலறை தயார். இப்போது அதை மூட ஒரு திரை தேவை. ஆஹா, எனக்கு புரியுது. அதனால்தான் நிக்கோல் ஒரு பிளாஸ்டிக் குப்பை மூட்டையை தேவைப்படுறான். அவளுக்கு திரையை உறுதிப்படுத்த சிறிது கம்பி தேவை. முடிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், மிகவும் அழகாக இருக்கிறது. அற்புதம். இந்த அழகான குளியலறையை பாருங்கள். இதற்காக அவள் அதிக பணம் செலவிட வேண்டியதில்லை. Adjustos Gasroma Oregositures. Osinese with sir, our cow balloon orchids Catherical Tevish, only to bad figures or Nietzsche would a penny from Bird of Wallet. For client. நிக்கோல், நான் நினைக்கிறேன் நீ கவனமாக இருக்க வேண்டும். அதை கெடுக்காதீர்கள். இப்போது மந்திரம் நடக்கிறது. ஆம், இது உண்மையில் ஒரு நீச்சல் உடை. இப்போது பார்பி சரியாக குளிக்க முடியும். மற்றும் இதோ நாம் போகிறோம். பார்பி இதை ரசிக்கிறாளா என்று பார்ப்போம். சரி, நீரை திறக்கலாம். எனக்கு தோன்றுகிறது நிக்கோல் நீர்வழிப்பாதை வேலைகளில் மிகவும் திறமையானவர். நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு மேல்தளம் மட்டுமே அலங்கரிக்க மீதமுள்ளது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்ப்போம். பிரிட்னி ஏற்கனவே தன் நகைகளில் இருந்து ஏதோ ஒன்றை உருவாக்கி வருகிறார். வாவ், அவை ரத்தின கம்பளங்கள். அவை அழகாக இருக்கின்றன. பிரிட்னி அறையின் உள்துறை அமைப்புக்கு இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு அழகான நாணயம். அவள் தரையை பொற்காசுகளால் அமைக்க விரும்புகிறாள் போல. அது முற்றிலும் அழகாக இருக்கிறது. பிரிட்னி மீண்டும் உதவி கேட்கிறாள். இந்த முறை அது ஏழ்ரா. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாங்க பிரிட்னி, எங்களை காத்திருக்க வைக்காத. வாவ், என்ன ஒரு பெரிய அரச கம்பளம். மேலும் எல்லா மேக்கப் பொருட்களுக்கும் பெரிய கண்ணாடியுடன் ஒரு அழகு கட்டிலும் இருக்கிறது. சில ஸ்டைலிஷ் விவரங்களை மற்றும் ஒரு குளிர்ச்சியான மேடையை சேர்ப்போம். வாவ், அது சரியானது. இப்போது அவளுக்கு ஒரு இளவரசிக்கு ஏற்ற சிறந்த உடை தேவை. And here enters Sarah the Versacurigray. இல்லை, அந்த உடை பிரிட்னிக்காக அல்ல, அது பார்பிக்காக. இல்லை, பிரிட்னி முடிவை உண்மையில் விரும்பவில்லை. அவளை திருப்திப்படுத்துவது எளிதல்ல. அழகான மற்றும் சக்தி வாய்ந்த தோற்றங்கள் பற்றி அவளுக்கு சில விஷயங்கள் தெரியும். இதுதான் உலகிலேயே சிறந்த உடை. இதை அணிந்து பார்க்க நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். வாவ், இது மந்திரமாயிருக்கிறது. இப்படி அழகுக்கு கூடுதலாக செலவிடுவது எந்த விதத்திலும் காயப்படுத்தாது. ஓ, ஒரு அழகான கிரீடம். இது மனநிலைக்கு ஏற்றதாக இருக்கிறது. மற்றும் நிச்சயமாக பார்பிக்கு ஒரு சிவப்பு கம்பளம்.
இறுதி தொடுதல்கள் முடிந்துவிட்டன. பிரிட்னி முடிந்துவிட்டாள். இப்போது நிக்கோலின் முறை. நிக்கோல் எளிதில் கைவிடும் வகையல்ல. அவளுக்கு எப்போதும் நிறைய யோசனைகள் இருக்கும். இப்போது அவள் இதிலிருந்து எப்படி வெளியேறுகிறாள் என்று பார்ப்போம். பிரிட்னி உண்மையில் முழுமையாக முயன்றாள். இதற்கிடையில் வண்ணம் ஏற்கனவே பயன்படுத்தப்படுகிறது. சுவர்கள் முடிந்துவிட்டன. சரி, அவளுக்கு உண்மையில் சில புதிய யோசனைகள் தேவை. இதோ ஒரு பளபளப்பான மாத இதழ். அவளுக்கு தேவைப்படுவது இதுதான். கத்தியை எடுக்க நேரம். இதில் நிறைய பயனுள்ள பொருட்கள் உள்ளன. சரி, இந்த ஒன்றை நிக்கோல் எப்படி கையாள்றார் என்று பார்ப்போம். அட, அவள் பனை மரங்களை வெட்டினாள். சரி, இப்போது நமக்கு ஒரு வெப்பமண்டல கடற்கரை பாணியில் ஓர் அறை உள்ளது. மணல் இல்லாமல் எந்த கடற்கரையும் முழுமை இல்லை. அதை சரி செய்ய வேண்டும். ஓ, என்ன அழகான மணல் விளையாட்டு பெட்டி. கொஞ்சம் மணல் கடனாக வாங்கிக் கொள்வோம். குழந்தைகள் கோபப்பட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். வாங்க, நமக்கு ஒரு முழு வாளி மணல் தேவை. இதுக்கு முன் யாரும் இதை செய்யலை. அறையை உண்மையான ஹவாயாக மாற்றுவோம். Prebikas or Ardi Piatave and the Frengal Smans Spartedi, ever Wojam Bordigedi in Capper Hats. நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள் நிக்கோல். நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம். அருமை. ஆனால் நாங்கள் ஹாமாக் எங்கே பெறுவது? அப்படியா? அங்கேதான். இதோ அது சரியான தேர்வு. அதுதான் நாம பயன்படுத்த போறோம். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை பார்த்து கண்களை பிரிக்க முடியாது. ஆனால் அது போதுமானதல்ல. இப்போது ஒரு காலுறை விளையாட வருகிறது. இது நிக்கோலுக்கு எப்படி உதவுகிறது என்பது சுவாரஸ்யமாக உள்ளது. கத்தரிக்கோலால் சிறிது வேலை. அவள் என்ன பண்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். இப்போதைக்கு இதற்கு அர்த்தம் இல்லை. சரி, காலுறையை வெட்டி இப்போது அவள் துண்டுகளை ஒன்றாக கட்டி அதை ஹவாயி பாவாடையாக மாற்றுகிறாள். இது முற்றிலும் அற்புதமானது. சில கடற்கரை விவரங்கள் மட்டும். ஆஹா, சரி, ஒரு செல்ல பிராணி. என்ன ஒரு அழகான குட்டி நாய். இப்போது அறை முழுமையாக உள்ளது. பார்பி மகிழ்ச்சியாக இருக்கிறார். நிக்கோல் அற்புதமான வேலை செய்தார். கடைசி தொடுதல். பாத்திடும் வீடு முடிந்தது. பெண்கள் இன்று உண்மையிலேயே தங்களை மீறி செயல்பட்டு மிகவும் அழகான ஒன்றை உருவாக்கினர். அவர்களுக்கு தங்களை பற்றி பெருமைப்படுவதற்கான அனைத்து காரணங்களும் உள்ளன என்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன்.